தொடர்ந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவும் கொள்ளை கொள்ளை நிறைய சம்பவம் நடந்துட்டே இருக்கு. சொன்னாங்க காவல்துறையோட கை கட்டப்பட்டு இருக்கா நினைக்கிறீங்களா? இதுக்கு காவல்துறையை நம்ம வந்து சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த சமுதாயம் தான். நம்முடைய சமுதாயம் இன்னும் பண்படவில்லை அப்படின்னு நினைக்கிறோம். சரி, நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு தனியாக ஒரு 4 அறைக்குள்ள இருக்கிறப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் கேரக்டர் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் இருந்தா அந்த சிக்னலை வந்து மதிச்சு அங்கேயே நிக்கிறது, போலீஸ் இல்லைன்னா ரெட் லைட்டை தாண்டி போறது அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும், அப்பதான் பண்ண முடியும். இப்போ ஒரு 1.5 லட்சம் போலீஸார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 7.5 கோடி மக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம் பண்பட வேண்டும். தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் நம்ம பின்பற்றினால் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதிகமா பாலியல் குற்றவாளிகள் தினந்தோறும் நடைபெற்று கடுமையான போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்பனா நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா அதற்கு காரணம் அதிகமாக இருக்கின்ற இளைஞர்கள். அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய சமூகத்தினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை, படிக்கின்ற பள்ளிக்கூடம், அவர்களுடைய நண்பர்கள், இதையெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி மதுவையும் படிப்படியாக குறைச்சிட்டே வந்தோம்னா இது போன்ற விஷயங்கள் குறையும். ஏன்னா அந்த மதுவின் போதையில மூளை பாதிக்கப்படுறான். அது வந்து அளவா அடிச்சா பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக அடிக்கிறப்போ அது வந்து ஒரு மூளையை பாதித்து ஒரு தீய செயல்கள் ஈடுபட தூண்டுகிறது. இதுவும் ஒரு காரணம் தான். பெண்கள் வந்து நம்ம எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அந்த சூழ்நிலையை உருவாக்க கூடாது. சரி, நம்ம 12 மணிக்கு பெண்கள் தனியாக நடந்து போகணும் அப்படிங்கறதா நம்முடைய விருப்பம். காந்திஜி அதான் சொன்னாரு. காவல்துறையும் எல்லாமே இருக்கும், பாதுகாப்போடு தான் பெண்கள் போகணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நாம் அந்த தருணத்தை, அந்த சூழ்நிலையை உருவாக்க கூடாது. இப்ப நைட்டு ஒரு 12 மணிக்கு தனியா போகக்கூடாது. இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை வச்சு பாக்குறப்போ பெண்ணை குறை சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த ஒரு ஸ்கோப்பை கொடுக்க கூடாது. இப்ப என்னுடைய பர்ஸை வந்து சாதாரணமா தூக்கி ஒரு டேபிள்ல வச்சுட்டு போக முடியாது. அதை வந்து ஒரு லாக்கர்ல போட்டு வச்சுட்டு போனா சேஃபா இருக்கும். இப்ப நம்ம வீட்டை திறந்து போட்டு போக முடியாது, வீட்டை லாக் பண்ணணும். அது மாதிரி நம்ம போறப்போ ஒவ்வொருவரும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருக்க முடியும், இருந்தா தான் இதை தடுக்க முடியும். சைபர் குற்றங்களை வந்து நேஷனல் சைபர் டாஸ்க் போர்ஸ் ஒன்று இருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் அரெஸ்ட், அதே மாதிரி இந்த ஸ்கேம் ரிலேட்டட் டு ஸ்டாக், நிறைய ஸ்டாக் எல்லாம் வச்சு ஆன்லைன்ல ஜெனுவன் ஸ்டாக் மாதிரியே பண்ணிட்டு கடைசியில பணத்தை எல்லாம் வலிச்சுட்டு போயிடுறான். இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு தான். பேசிக்கலி நீங்க வந்து ஒரு அவேர்னஸ், எப்படி நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல இந்த MMA வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங் கத்துக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்முறைப்படுத்துவதற்கு நமக்கு அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும். அதான் இளைஞர்கள் வந்து படிப்பிலையும் தாங்கள் செய்கின்ற தொழிலையும் வந்து முனைப்போடு செயல்பட வேண்டும். கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. அந்த கமிட்மெண்ட், ஃபோக்கஸ், அட்டென்ஷன். அதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.